நம்மளுக்கு ஒரு சாகிங் மாதிரி வரது தான் ரொம்ப மோஸ்ட் காமனாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஏஜ் ஆகும்போது நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாகிங் நடக்கும். அதே மாதிரி பிரெஸ்ட் சைஸ்லேயுமே நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்கும். நிப்பிள் ஏரியாவில் ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு சைஸில் நம்மளுக்கு வந்து பெருசாகிறது இல்லாட்டி சின்னதாகிறது. அது மட்டும் இல்லாமல் சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள் ஏரியாவில் சுற்றி ஒரு ஃபியூ ஹேர்ஸ் இருக்கும். அது நார்மல். பட் நிறைய பேத்துக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த பிரெஸ்ட் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக், அதாவது ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு ஒரு காஸ்மெட்டிக்காக வருது. அது மட்டும் இல்லாமல் பெத்தாலஜிக்கல், ஸோ ஏதாவது டிசீஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி 2 கேட்டகரியில் நம்ம பிரிக்க போகிறோம். அதுக்கு தகுந்தாப்பில் பிரெஸ்ட்டில் வந்து சில சேஞ்சஸ் வந்து ஏஜ் கேட்டகரிலையும் வரும். 20ஸில் எப்படி இருக்கும், நம்மளுக்கு 30ஸில் எப்படி இருக்கும், போஸ்ட் ப்ரெக்னன்சி, போஸ்ட் லாக்டேஷன், ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் மெனோபாஸ் ஏஜிங்னால, ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸும் நம்ம பண்ணலாம். அடுத்தது பிரெஸ்ட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறும் ஸ்கின் சேஞ்சஸ் மட்டும் நடக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பிரெஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு சின்ன ஒரு பெயினாக இருக்கட்டும், ஒரு லம்பாக இருக்கட்டும், நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இது மெலிக்னன்சியாக சொல்லி நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் சடனாக ஒரு பெயின் இருக்குது, ஒரு லம்ப் இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு முதல்ல ரூல் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு பெத்தாலஜி டிசீஸ் எதுவும் இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த 2 பாயிண்ட் நீங்கள் மனசில் வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது காஸ்மெட்டிக்காக என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம பிரெஸ்ட் ரிலேட்டடாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாகிங் மாதிரி வரது தான் ரொம்ப மோஸ்ட் காமனாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஏஜ் ஆகும்போது நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாகிங் நடக்கும். ஸோ இது வந்து நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் இப்போ சாகிங் நடக்குது, அதே மாதிரி பிரெஸ்ட் சைஸ்லேயுமே நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ பிரெஸ்ட் சைஸ் பெருசாகிறது இல்லை சின்னதாகிறது, இல்லை நம்மளுக்கு வந்து ஷேப்பில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிமெட்ரி, ஒரு சைஸ் சின்னதாகிறது ஒரு சைஸ் பெருசாகிறதுன்னு சொல்லி பிரெஸ்ட் சைஸ், ஷேப் அண்ட் ஆல்சோ சிமெட்ரிலேயே நம்மளுக்கு நிறையவே ப்ராப்ளம்ஸ் வரும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெயின் இருக்கிறது, லம்ப் இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு பெத்தாலஜிக்கலில் வந்துடும். ஸோ பெத்தாலஜி நம்ம ஏதாவது இருக்குதா, லம்ப்னால ஏதாவது நம்மளுக்கு இருக்கா, கேன்சர் மாதிரி இருக்கா, இல்லாட்டி நான் மெலிக்னண்ட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியாகவே இருக்கும். நம்மளுக்கு என்னடா இது பிரெஸ்ட் ரிலேட்டடாக நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பியூர் காஸ்மெட்டிக் மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிப்பிள் ஏரியாவில் ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு சைஸில் நம்மளுக்கு வந்து பெருசாகிறது இல்லாட்டி சின்னதாகிறது, இல்லை நிப்பிள் டிஸ்சார்ஜ். ஸோ இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிப்பிள் டிஸ்சார்ஜ்லாம் வருதுனாலே நம்ம அதுக்கு பெத்தாலஜிக்காக நம்மளுக்கு ஏதாவது இருக்குதா. இப்போ மெலிக்னன்சிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெத்தாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது ஃபஸ்ட்டு வந்து சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டலாம், இல்லை நிப்பிள் டிஸ்சார்ஜில் காட்டலாம், இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு சிமெட்ரியில் நம்மளுக்கு சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு காஸ்மெட்டிக் தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்படியே விட முடியாது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ண வேண்டியது மெலிக்னன்சியா அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம பிரெஸ்ட்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை எவாலுவேட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு லாக்டேஷன் டைமில் நம்மளுக்கு வந்து ஃபீடிங் வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இன்வெர்ட்டடாக இருக்கும், நிப்பிள்ஸ் எல்லாமே இன்வெர்ட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸுமே நம்மளுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரெஸ்ட் சைஸு, ஷேப்பு, ஒரு சாகிங் நடக்கிறது, ஒரு ஜென்ரலாக ஒரு காமனாக மற்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குன்னா நம்ம வந்து அதை ஒரு காஸ்மெட்டிக் ஒரு இஷ்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பிரெஸ்ட் மேலே இருக்க ஸ்கின், ஸோ இந்த ஸ்கின் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வருது, ஒரு ஓவர் வெயிட்னால வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக் இதில் நம்மளுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள் ஏரியாவில் சுற்றி ஒரு ஃபியூ ஹேர்ஸ் இருக்கும். அது நார்மல். பட் நிறைய பேத்துக்கு ஹேர் ரிமூவல் பண்ணுற அளவுக்கே ஹேர் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். நிறைய டைம்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் வந்து ஒரு பிசிஓஎஸ்னால, ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஹிர்சுட்டிசம் மாதிரி இருக்கும்போது நிப்பிள்ஸில் வந்து நம்மளுக்கு ஹேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இத்தனை நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே தான் நம்மளுக்கு மோஸ்ட் காமனாக நம்மளுக்கு ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்குறது, ஒரு மாதிரி நம்ம பேனிக் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல்
பிரெஸ்ட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் ஒரு ஒரு ஃபெமினிட்டி கூட. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பிரெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆகுது, ஒரு சொசைட்டல் ப்ரெஷர்னாலே நம்ம என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, நம்மளே வந்து ஒரு மாதிரி நம்ம ஃபெமினைனாக இல்லையோ, நம்ம ரொம்ப லோவாக இருக்கோமோ, நம்ம ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து நம்மளுக்கு கம்மியாகிறது, ஒரு நெகட்டிவ் பாடி இமேஜுக்கு போகிறது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு எமோஷ்னலாகவுமே இது கனெக்டடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரெஸ்ட்டில் தான் ரொம்ப சேஞ்சஸ் நடக்கும். ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு 20 இயர்ஸில் இருக்கிற மாதிரி நமக்கு 30 இயர்ஸில் இருக்காது. நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாததுனாலேயே நிறைய பேர் வந்து தங்கக்குள்ளரையே பயந்துகிட்டே இருக்காங்க. ஐயோ ரொம்ப ஸ்கேடாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம யார்ட்டையாவது நம்ம கேட்கலாமா, இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறதுலாம் இதெல்லாம் நார்மலா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு டயட்னால நம்ம ஒரு 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 டயட்னால நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோன்னா சடனாக நம்மளுக்கு வந்து சைஸ்லலாம் நம்மளுக்கு சேஞ்சஸ் காட்டும். ஸோ அதனால் ரொம்பவே நம்ம எமோஷ்னலாக இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாகவே ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரெஸ்ட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா கட்டாயம் வந்து இது காஸ்மெட்டிக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெலிக்னன்சியா இல்லையாங்கிறத ரூல் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்குது, ஐயோ இதெல்லாம் போய் கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு தயங்க வேண்டாம். நம்ம இந்த டவுட்லாம் கேட்டால் நம்மளை சில்லியாக நினச்சிக்குவாங்களா அப்படின்னு தயங்காமல் நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டர்கிட்ட போய் இது என்ன பிரச்சனை, இதனால் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். பிரெஸ்ட்டில் இருக்க ஸ்கின்ல சேஞ்சஸ் நடந்தாலும் சரி, நிப்பிளில் வந்து ஒரு டிஸ்சார்ஜாக இருக்கட்டும், ஹேர் வரதாக இருக்கட்டும், சைஸ்லேயோ ஷேப்லேயோ சிமெட்ரிலேயோ இல்லை பெயின் லம்ப் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷனை காணுங்க. ஸோ பிரெஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், பிரெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.